ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பிஸ்னஸ் ஐடியாஸ் நிறைய போட்டிருக்கோம். அந்த சீரீஸில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹை ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஐடியா. இது வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் நம்ம வீட்டிலேருந்து பண்ணலாம், இல்லை ஃபுல் ஃப்ளெஜ்டாக தனியாக பிஸ்னஸாகவும் நீங்கள் பண்ணலாம். இது ரொம்ப ப்ராஃபிட் தரக்கூடியது. அது மாதிரி சேஃபான ஒரு பிஸ்னஸ். அது மாதிரி இதில் ரிஸ்க் ரொம்ப கிடையாது. இதை நீங்கள் எடுத்து பண்ணுறப்போ உங்களால் நல்ல ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு வரலாம். அது என்ன மாதிரி பிஸ்னஸ், அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இதுக்கான ப்ராடக்ட் எல்லாம் எங்கேருந்து வாங்கணும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஃபிட் என்ன, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் நம்ம வீடியோக்குள்ளே போட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் அண்ட் ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, கால் பண்ணிங்கன்னா அதுக்கான ஃபர்தர் டீட்டெயில் நான் சொல்கிறேன். சரி, வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் ஐடியா சீரீஸில் ஆலம் ஸ்டோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆலம் ஸ்டோன் மீன்ஸ் படிகாரக்கல். பொதுவாகவே படிகாரக்கல்னால் நம்ம எல்லாருக்கும் தெரிய ஒரு விஷயம், கந்திஷ்டிக்காக வீட்டு வாசலில் கட்டி தொங்க விடுவோம் இல்லைங்களா, அதுதான். அந்த ஆலம் ஸ்டோனை தான் நம்ம ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ண போகிறோம். இது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி தான், ஆனால் ப்ராஃபிட் நல்லாவே பார்க்கலாம். இது எப்படி பண்ணணுன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பொட்டாசியம், ஆலம் என்ற நேச்சுரல் மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு பியூட்டி ரிலேட்டடான விஷயங்களுக்கு ரொம்பவே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதை மாதிரி இது வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாகவும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போது சலூன்லலாம் பார்த்திங்கன்னா ஜென்ஸு ஷேவ் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஷேவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு இந்த பரிகாரங்களை பயன்படுத்தி ரப் பண்ணி விடுவாங்க. எந்த ஒரு இச்சிங்ஸும் இரிட்டேஷனும் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அது மாதிரி ஓப்பன் போர்ஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இது நேச்சுரலான மெத்தட். இது ரொம்ப சேஃபு, நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. அதை மாதிரி வாட்டரில் வந்துட்டு இதை போட்டு வச்சா நார்மலாக இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ப்யூரிஃபை ஆகிட்டு நமக்கு ஒரு நல்ல தண்ணியாக கிடைக்கும். அதுக்காகவும் இது யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி நேச்சுரல் சென்ட்டாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நேச்சுரல் சென்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறதோட ஃபாரினர்ஸ் ரொம்பவே இதை வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபாரினர்ஸ் இதை வந்துட்டு ஒரு கேஜிக்கு பார்த்திங்கன்னா 10,000 ருபீஸ் கொடுத்து வாங்குறதுக்கெலாம் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த படிகாரக்கல்லோட வேல்யூ தெரிஞ்சிருக்கு. அவங்க ஸ்ப்ரே, டியோட்ரண்ட் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த படிகாரக்கல்லை தான் டியோட்ரண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போது ரெக்ஸோனா டியோட்ரண்ட் ரோல் ஆன் இருக்குது இல்லைங்களா, அதை மாதிரி ஃபார்மேட்டில் அதை வேல்யூ ஆடட் பண்ணி கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை தான் அவங்க வந்துட்டு இந்த ஸ்வெட்டிங்க்காக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு லாக் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இரிட்டேஷனும் இல்லாமல் அழகாக இது நேச்சுரல் மெத்தடில் நமக்கு நல்ல ஒரு வாசனையை தருது. இதை வந்துட்டு ஃபாரினர்ஸ் ரொம்பவே இதனுடைய வேல்யூ தெரிஞ்சு அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு ஸ்ப்ரே, டியோட்ரண்ட் இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் வருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது பியூட்டி ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா டார்க் ஸ்பாட், பிம்பிள்ஸ், மங்கு இதுக்கெல்லாமே இந்த படிகாரக்கல்லை யூஸ் பண்ணுறப்போ நமக்கு அது ஃபேட் அவுட் ஆகிட்டு நமக்கு கிளியரான கிறிஸ்டலான ஸ்கின் கிடைக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த படிகாரக்கல்லில். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஓடோனில் இருக்குது இல்லைங்களா, அது கூட இந்த படிகாரக்கல்ல வேல்யூ ஆடட் பண்ணி தான் பண்ணுறாங்க. அதில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்றது நமக்கு தெரியும். நல்ல ஸ்மெல் கொடுக்குது, நம்ம வீட்டையும் ரெஃப்ரெஷ்ஷாக வைக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். இது கல்லை வந்து நார்மலாக வாங்கி ஒரு பிஸ்னஸாக பண்ணோன்னா நமக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை, ப்ராஃபிட்டும் கிடையாது. அதை வேல்யூ ஆடட் பண்ணி நம்ம பிஸ்னஸாக பண்ணினா மட்டும் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். மெயினாக இந்த படிகாரக்கல் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி நமக்கு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த தன்மை கொண்டது தான் இந்த படிகாரக்கல். அதை மாதிரி பார்த்திங்கன்னா சோப்பு, படிகார சோப்பு. இந்த படிகார சோப்பை நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி நம்ம பிஸ்னஸாகவும் பண்ணலாம், நம்ம செல்ஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதற்கான டிமாண்டு பார்த்திங்கன்னா குளோபல் லெவலில் அதிகமாக இருக்குது. அதை மாதிரி ரிஸ்க்கு கம்மி. இது வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறப்போ உங்களுக்கு ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும். இதுக்கான எக்ஸ்பிரி டேட்டுன்றது கிடையாது. நம்ம ஒன்ஸ் வாங்கினோன்னா நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப சேஃபான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதை மாதிரி இந்த பிஸ்னஸ்க்கு காம்படிஷன் ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்கள் ஈஸியாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறப்போ உங்களால் நல்ல முறையில் மேலே வர முடியும், பிஸ்னஸ் பெரிய லெவலில் கொண்டு வரலாம். இப்போ இந்த வேல்யூ ஆடட் பண்ணி இந்த படிகாரக்கல்லை நீங்கள் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதன் மூலமாக உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும். ஸோ நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எல்லாமே ஒரு விஷயமும் நமக்கு ஐடியா கிடைக்குதுன்னா அதை வச்சுட்டு நம்ம அதற்கான ஃபர்தர் டீட்டெயில் கொஞ்சம் நிறைய சர்ச் பண்ணி கேதர் பண்ணிவிட்டு அதை ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி பண்ணுறப்போ கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அது மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு நீங்கள் குறைந்த முதலீட்டில் ஒரு பிஸ்னஸ் லாபம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். ஓகேங்களா. இந்த பிஸ்னஸ்க்கு பெரிய அளவில் நமக்கு ஸ்பேஸ் தேவைப்படுன்ற அவசியம் இல்லை. சின்ன ரூமாக இருந்தால் கூட போதும். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மெயினாக இருக்கணும். அந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள், டூல்ஸு, அதாவது
இதுக்கான மிஷினரி இருக்குது இல்லைங்களா. இப்போ படிகார கல்லுன்றது ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். அதை ஷேப்பாக நம்ம கொண்டு வரணும். அதுக்கான மிஷின் ஷேப் பண்ணி அதை கரெக்டாக ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து அதில் வேல்யூ ஆடட் பண்ணணும். மிஷினரி, பேக்கிங் மெட்டீரியல், அடுத்தது மார்க்கெட்டிங். இது 3 தான். இது 3 நம்ம வச்சுட்டு தாராளமாக இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம். வீட்டிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 கேஜி படிகாரக்கல் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ்க்கு கூட கிடைக்கும். இது ஹோல்சேல் ரேட்டில் நான் சொல்கிறது. 10 ருபீஸ்க்கு வாங்கக்கூடிய படிகாரக்கல்லை வந்துட்டு நீங்கள் 200 to 300 வரைக்கும் சேல் பண்ணலாம். அது வந்து நார்மலாக படிகாரக்கல்லை 10 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்க முடியாது. நீங்கள் அதை வேல்யூ ஆடட் பண்ணணும். வேல்யூ ஆடட் மீன்ஸ் என்னென்னா, ஒரு படிகாரக்கல் அப்படியே ஒரு அன்ஈவன் ஷேப்பில் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு இவ்வளோ கிராம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 கிராம் இல்லை 100 கிராம் அந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி கிராம்ஸ்க்கு நீங்கள் அதை கரெக்டாக ஷேப்புக்கு கொண்டு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு அதுக்கு மேலே நீங்கள் ரேப் பண்ணணும். கவர் ரேப் பண்ணி உங்களுக்கான பிராண்டிங் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நீங்கள் அதை சேல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரேட்டுக்கு இந்த மாதிரி 450 to 500 ரேஞ்சுக்கு நீங்கள் சேல் பண்ணலாம். இதுதான் வேல்யூ ஆடட். நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் கொஞ்சம் பிராண்டிங் பண்ணி பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லாவே சேல் ஆகும். இதுதான். இதே ஃபாரினர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 1 கேஜியை வந்துட்டு 10K 15Kக்கு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த படிகாரம் வந்து தேவைப்படுது, படிகாரக்கல். இது வந்துட்டு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் இல்லைங்களா. ஸோ அதனால் இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை. ஸோ எல்லாருமே இதை விரும்பி வாங்குவாங்க. இது ஒரு ஸ்டோன் பார்த்திங்கன்னா ஒரு சோப்பு, அதாவது வேல்யூ ஆடட் பண்ண ஒரு ஸ்டோன் பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் ஷாப்பில் கடையில் வாங்குறீங்கன்னா, நம்ம நாட்டு மருந்து கடைகளில் போய் வாங்கினீங்கன்னா 45 ரூபா to 50 ரூபா இருக்கும். ஆனால் நீங்கள் அதையே சும்மா போய்ட்டு ஒரு 10 ரூபாய்க்கு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஒரு அன்ஈவனான ஒரு ஷேப்பில் ஒரு 2 கல் அது மாதிரி வச்சு நமக்கு மடித்து கொடுப்பாங்க. அதுதான் 10 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கும் அதே ஸ்டோன் தான் அதையே 45 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா என்னென்னா வேல்யூ ஆடட் பண்ணுறாங்க. அதை ஷேப் பண்ணி பேக் பண்ணி விற்கிறது. அதனால தான். இதே அமேசானில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் வந்து 575 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. நீங்கள் நார்மலாக போட்டு பாருங்கள், அப்போது உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்றது. அதுவே சோப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 100 கிராம்ஸ் 180 ருபீஸ் to 580 ருபீஸ்க்கு வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. அதில் ஒன்று ப்ளைனாக இருக்கிறதும் இருக்குது. அதில் கொஞ்சம் வந்து ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதும் இருக்குது. இன்னும் இதில் எக்ஸ்ட்ரா வந்துட்டு விஷயங்கள் யூஸ் பண்ணி பண்ணுறப்போ உங்களுக்கு 580 600 ருபீஸ் வரைக்குமே நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இதையும் வாங்குறதுக்கும் மக்கள் இருக்கிறாங்க. அதனால தான் அந்த மாதிரி விற்கிறாங்க. இப்போ ஃபாரினர்ஸ்லாம் நம்ம இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பொருட்களை கெமிக்கல் சேர்க்காமல் நம்ம வந்துட்டு செஞ்சு சேல் பண்ணுறப்போ அவங்க தாராளமாக வாங்க ரெடியாக இருக்காங்க. இப்போ இதுக்கான தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா கிரைண்டிங் மிஷின், பேக்கிங் மெட்டீரியல், அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அந்த மாதிரி மார்க்கெட்டிங். இவ்வளோதான். இது இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து சூப்பராகவே பண்ணலாம். அதை மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் சாதாரணமாக வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக பார்த்திங்கன்னா ரா alumstone நமக்கு தேவைப்படும். இது வந்து ஒரு 5 to 10 kgன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 250 to ஒரு 450 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா. இதே ஆன்லைனில் நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்தியா மார்ட், ஜஸ்ட் டயல், ட்ரேட் இண்டியா இந்த மாதிரி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ரேட்டில். அப்போது உங்களுக்கு ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே டைரெக்டாக ஹோல்சேலில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சிட்டிஸில் நீங்கள் வாங்கலாம். அதாவது சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊர்களில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அங்கே கூட ஒரிஜினலாக வாங்கிக்கலாம். ஆனால் வாங்குறப்போ ஒரிஜினலாக நேச்சுரலாக இருக்கான்னு பார்த்து நம்ம வாங்கணும், அவ்வளோதான். அடுத்தது இதுக்கான பேக்கிங் சிப்லாக் கவர் ஆர் பாட்டில் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1000 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன். அதை மாதிரி லேபிள் ஸ்டிக்கருக்கு ஒரு 1000 ருபீஸ். அது மாதிரி வெயிட் மிஷின், அதை எடை போடணும் இல்லைங்களா, இவ்வளோ கிராம்ஸ் 100 கிராம்ஸ்னு சொல்லிட்டு எடை போடணும். அதுக்கு வெயிட் மிஷின் வாங்கணுன்னா அது ஒரு 500ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது மார்க்கெட்டிங்க்கு ஒரு 2000 ருபீஸ் வச்சுக்கோங்க. டோட்டலாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 5000 ருபீஸ் ஆகும். இந்த 5000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் வந்து நல்லாவே கிடைக்கும். இந்த படிகாரக்கல்ல டைரெக்டாக வாங்கி சேல் பண்ணுறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. நீங்கள் வேல்யூ ஆடட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லாவே லாபம் கிடைக்கும். அதுவும் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ரொம்பவே இது வாண்டடாக இருக்குது இந்த படிகாரக்கல். இதை வந்துட்டு பவுடராகவும் மேக் பண்ணிவிட்டு அதையும் செப்பரேட்டாக பேக் பண்ணியோ இல்லை பாட்டில்லையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி சேல் பண்ணலாம். இதை மாதிரி டெய்லி சேல் பண்ணுறப்போ உங்களுக்கு பர் டேக்கு 20 ஸ்டோன்ஸ் நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 400 to 600 ருபீஸ் உங்களுக்கு டெய்லி கிடைக்கும். அப்போ மந்த்லி பார்த்திங்கன்னா 12,000 to 18,000 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். இது நார்மலான ஒரு பிஸ்னஸ் வீட்டிலிருந்தே லேடிஸ் பண்ணுறதுக்கு. இதுவே நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்லா லேக்ஸ்லேயும் ஏர்ன் பண்ணலாம். கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதுக்கான இப்போ நான் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் வீடியோவில். இதை வச்சுட்டு நீங்கள் அடுத்தது இதற்கான அடுத்தடுத்த ப்ரொசீஜர் என்ன ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான டீட்டெயிலை கேதர் பண்ணி அதுக்கான பிராண்டிங் மெஷின் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணுறதெல்லாம் வச்சு உங்கள் பிஸ்னஸை நல்லபடியாக கொண்டு போகலாம். இப்போது மார்க்கெட்டிங் பண்ணுறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப ஈஸி. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வீடு வீடாக போயிட்டு சேல் பண்ணணும், கேட்கணும், கஷ்டப்பட்டு அலையணும். இப்போ பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் இருக்குது, அப்புறம் இன்ஸ்டாகிராம் இருக்குது, அப்புறம் ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள உங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் வந்துட்டு விளம்பரப்படுத்துனீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட் ஈஸியாக மக்கள் இடத்துல போய் சேரும். உங்களோட ப்ராடக்ட் நல்லாவும் தரமாகவும் இருந்துச்சுன்னா யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் வாங்குவாங்க. ஆர்டர் வரும் உங்களுக்கு. நீங்கள் அழகாக கொரியர் பண்ணி விட்டுடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹை ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். இதை யாரெல்லாம் எடுத்து பண்ணுறீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அப்போ நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா, ரிஸ்க் இல்லாதது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றின இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது இந்த வீடியோவில் ஓவரால் ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. பாய்.